சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கபடி வீரர்கள் கார்த்திகா, அபினேஷ் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். ஆசிய இளைஞர் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று கார்த்திகா, அபினேஷ் சாதனை புரிந்திருக்கும் நிலையில் சென்னைக்கு திரும்பிய இருவரும் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், விரிவா சொல்லுங்க. பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில இந்தியாவினுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியில தமிழகத்தை சார்ந்த கார்த்திகா மற்றும் அபினேஷ் இடம்பெற்றிருந்தாங்க. 2 ஆண்டுகளும் தங்கம் வென்றிருந்த நிலையில இருவரும் இன்று சென்னை திரும்பினார்கள். இருவருக்கும் சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்ட நிலையில அவர்கள் இருவருமே நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு வீரர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். இருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக எந்தெந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றால் எவ்வளவு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அரசாணைகள்ல இருக்குது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஆசிய இளையோர் கபடி போட்டியில வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு, தங்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இருப்பினும் கூட இந்த வீரர்களுக்கு கூடுதலாக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையிலிருந்து 10 லட்சம் ரூபாய் என சேர்த்து ஒட்டுமொத்தமாக தலா 25 லட்சம் ரூபாய் இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான இந்த பதிவை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம். கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்